Tapi dunia lebih gimana? Dan terus dia tuh Bismillahirrahmanirrahim. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Ya muqallibal qulub sabbit qalbi ala dinik. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbana zidna ilma. பத்ர். இந்த நேமம் நாங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் ஸ்பெஷலா ரமலான்ல இது எல்லாரோடையுமே கனெக்ட் ஆகக்கூடியது, மறக்க மாட்டோம். பட் இவ்வளவு நாளும் அது ஒரு போரா, அது ஒரு யுத்தம் என்று மட்டும் தெரிஞ்ச நாங்க அது எங்களுக்கு லைஃப்ல என்ன லெசன் சொல்லி தருது, அது சைக்காலஜிக்கலா சொல்லித்தர உண்மைகள் என்ன, உளவியல் வியூகம் என்ன என்றத இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். சோ பத்ர் வெறும் வரலாறு அல்ல, வாழ்க்கையின் ஒரு பாடம். ரைட்? இந்த செஷனை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு உங்களோட எல்லாருடையும் கோஆபரேஷனை எதிர்பார்க்கிறேன். உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணி மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவை ஏற்படுற நேரம் மியூட் பண்ணி இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் பேசலாம். எல்லாருக்கும் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்றதுக்கான சான்ஸ் தருவோம், அப்ப பேசலாம். செக்ஷனை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு உங்களோட கோஆபரேஷனை எதிர்பார்க்கலாம். மிஸ்ஸஸ் மொஃபாஸா முனா. Alhamdulillahi Rabbil Alameen wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala ashrafil mursalin amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair wa bika nasta'in ya Fattah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. நான் பேசுறது கிளியரா கேக்குதா எல்லாருக்கும்? நான் பேசுறது கிளியரா கேக்குதா? கேக்குது. கொஞ்சம் மைக் அன்மியூட் பண்ணிடுமா? பிரதர் ஆகிப் ஜிலான் உங்களோட மைக்கு கொஞ்சம் மியூட் பண்ணிடுமா? பிரதர் ஆகிப். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் खैर. சாரி டியர்ஸ், நான் கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்றேன். நீங்க கவரேஜ் இஷ்யூ ஆயிக்குது. ஸோ என் ஸ்கிரீன் உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்குதா? ஸ்கிரீன் ஷேர் ஆயிக்குதா? ஸ்கிரீன் கிளியர். ஓகே ரைட். ஓகே, இன்னைக்கு நாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு ஜாயின் ஆகிக்கிறோம். அண்ட் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஃபார் ஆல். இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்க எல்லாரும் ஜாயின் ஆகிக்கிறதுல எனக்கு உண்மையிலே மிச்சம் சந்தோஷம். இந்த ரமலான்ற புனிதமான மாதத்துல கடைசி முக்கியமான 10 நாட்கள்ல நாங்க இருக்கிறோம். அதுலயும் இந்த ஒரு 1.5 hour நீங்க இந்த ஒரு ப்ரோக்ராமுக்காக வேண்டி செலவழிச்சதுக்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் மேலான சொர்க்கத்தை தருவார் அப்படின்னு நான் துவா செஞ்சு கொள்றேன். அதோட நாங்க இந்த ப்ரோக்ராம்ல என்ன எண்ணத்துக்காக வேண்டி சேர்ந்திக்கிறோமோ அந்த எண்ணம் நிறைவேற்றத்துக்கு அல்லாஹ் நிச்சயமா எங்களுக்கு உதவி புரிவான் அப்படின்னு சொல்லியும் நான் துவா பிரார்த்தனையோட இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி கொள்வேன். ஸோ இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பத்ர். அதாவது நாங்க எல்லாருமே அடிக்கடி பேசிக்கொள்ற, ரமதான் வந்தாலே நாங்க மிச்சமே ஒரு பவர்ஃபுல்லா பேசப்படுற ஒரு போர் அப்படின்னு சொன்னா இந்த பத்ர் போர்.
சோ இந்த பத்ர் போர்ல வந்து எல்லாருக்குமே தெரியும் இது என்ன நடந்துச்சு, எப்படி இதாகிச்சு, என்ன விஷயம் இருக்குதுன்னு. ஆனா இந்த பத்ர் போர்ல இருந்து நாங்க நிறைய படிப்பினைகளை வந்து எடுத்துக்கொள்ள இருக்கு. இன்னைக்கு நாங்க இந்த ப்ரோக்ராம்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பத்ர் போர்ல இருந்து எங்களுக்குள்ள நாங்க என்ன மாற்றங்களை கொண்டு வர போறோம் அப்படின்றத இந்த பத்ர் போரோட நாங்க கனெக்ட் பண்ணி தான் பார்க்க போறோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க பாக்குறோம் எப்படின்னு சொன்னா, எங்கட வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு நாளுமே எப்படின்னு சொன்னா ஒரு போராட்டம் நடந்து கொண்டு தான் நிக்குது. சரியா? ஒவ்வொருத்தர வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு நாளுமே ஒரு போராட்டம் நடந்து கொண்டு தான் நிக்குது. அது மன ரீதியாகவும் இருந்தாலும் சரி, எங்கட ஆளுமை ரீதியாக இருந்தாலும் சரி. இந்த மாதிரியான போராட்டங்களை நாங்க எப்படி வந்து இந்த பத்ர் போர்ல இருந்து படிப்பினைகளை எடுத்துக்கொண்டு நாங்க மூவ் பண்ண போறோம் அப்படின்னு இன்னைக்கு பார்க்க போறோம். ரைட். இப்ப நாங்க பார்க்க போற பெஸ்ட் விஷயம் என்னன்னா, ஒரு மேலோட்டமா இந்த போரினுடைய பின்னணி என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹிஸ்டரி தான், இருந்தாலும் நான் மேலோட்டமா சொல்லிக் கொள்றேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோடு சேர்ந்து தனது சொந்த ஊரான மக்காவை விட்டுட்டு மதீனாக்கு வெறும் கையோட போறாங்க. மக்கால இருந்து மதீனாக்கு புலம்பெயர்ந்த பிறகு அவங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா மக்கா குறைஷிகள் வந்து பறிமுதல் செஞ்சுட்டாங்க. இந்த சூழல்ல தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து ஒரு தகவல் தெரிய வருகிறது. சிரியால இருந்து மக்காவுக்கு திரும்பி கொண்டிருந்த அபு சுஃபியான், அதாவது தன்னுடைய வியாபார நோக்கத்துக்காக வேண்டி குறைஷினுடைய பெரும் தொகையான வியாபார பொருட்கள் எடுத்துக்கொண்டு அபு சுஃபியான் வந்து சிரியாவுக்கு போறாரு அப்படின்ற மெசேஜ் வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைக்குது. சோ இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ரைட், நாங்க கொடுத்த எங்கள்கிட்ட இந்த பறிமுதல் போன அந்த சொத்துக்களுக்காக வேண்டி ஈடு கட்டுறதுக்காக வேண்டி இன்னொரு முடிவு எடுக்கிறாங்க. நாங்க இவங்கள்ட்ட இந்த சொத்துக்களை நாங்க எடுப்போம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த முடிவெடுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் போராக மாற்றப்படுது. முதல்ல இது போராக நிர்ணயம் செய்யப்படல, போராக அதுக்கு பிறகு மாற்றப்படுது. என்ன நடக்குதுன்னு சொன்ன, இந்த போர்னு சொல்றது வந்து சாதாரண ஒரு போர் இல்ல. அதாவது இழந்த நீதியை பெறுறதுக்காக வேண்டி ஆன ஒரு தொடக்கமா தான் இந்த போர் வந்து தொடங்கிச்சு. பத்ர் போரை பொறுத்தவரையில வெறும் நிலத்துக்காக வேண்டியோ இல்லாட்டி இழந்த அதிகாரத்துக்காக வேண்டியோ நடந்த போர் இல்ல. இது மெயினா சொல்ல போனா உண்மைக்கும், அதாவது சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையில நடந்த ஒரு முக்கியமான ஒரு போர் தான் இந்த பத்ர் போர். இதுல முக்கியமா தெரிஞ்ச விஷயங்கள் வந்து என்னண்டாக்கா, முஸ்லிம்கள் தரப்பினர்ல 313 வீரர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல நிறைய 300ன்னு சொல்லப்படுது, 303ன்னு சொல்லப்படுது. நான் எக்ஸாக்டா 313 எடுத்துக்கிறேன். இதுல சின்ன ஒரு இதுக்கு வாக்குவாதம் ஒன்று போய்கொண்டிருக்குது. இருந்தாலும் நான் 313 எடுத்துக்கொள்றேன். 2 குதிரைகள் 70 ஒட்டகங்கள். அத மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து குறைசிகளோட சைட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா 1000 வீரர்கள், 100 குதிரைகள், நவீன கவசங்கள், ஒட்டகங்கள் இப்படின்னு சொல்லி ஏராளமான ஒரு படையொன்று தான் காணப்பட்டுச்சு. யார்கிட்ட சொன்னாக்கா குறைஷிகள் கிட்ட. அப்படின்னா இந்த படைபலத்தை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு உலக ரீதியா பார்த்தா இது ஒரு சமம் இல்லாத ஒரு போர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னு சொன்னாக்கா போர்ல 2 விதமான குரூப் போட்டியிடுது. ஒரு குரூப் வந்து 1000 வீரர்களை கொண்டிக்குது, இன்னொரு குரூப் வந்து 300 வீரர்களை கொண்டிக்குதுன்னு சொல்றது பார்க்கும்போது வந்து உண்மையிலேயே ஒரு நியாயமற்ற சமமற்ற ஒரு க்ரௌடை வச்சு கொண்டு செய்யற ஒரு போராகத்தான் இது நடக்குது. இத மாதிரி தான் நிறைய பேர் வாழ்க்கையில கூட என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, எங்கள்கிட்ட இருக்கிற வளம் குறைவாய்க்கும், ஆனா எங்களுக்கு இருக்கிற தேவைகள் வந்து மிச்சம் கூடுதலானதா இருக்கும். சோ அந்த மாதிரி விஷயங்களை எப்படி நாங்க பாக்குறோன்றது இதை பத்தி பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும் இந்த போர் வந்து எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்க வந்து ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமதான் மாதம் 17ஆம் பிறை அன்று தான் இது நடக்கப்படுது. இது ஒரு வெள்ளிக்கிழமைன்னு சொல்லப்படுது. இந்த நேரத்துல வந்து முஜாஹிதீன்கள் வந்து நோம்பு நோற்ற நிலையில தான் இந்த போரை வந்து சந்திக்கிறாங்க. இந்த போர் நடக்கிற இடம் எங்கன்னு சொன்னா மதீனால உள்ள பத்ர் அப்படின்ற ஒரு இடத்துல தான், ஒரு கிணற்றுக்கு அருகில தான் இந்த போர் நடைபெறுது.
அடுத்தது இந்த போர்ல நடந்த முக்கியமான நிகழ்வுகள் ரெண்டை பத்தி நான் ஞாபகம் ஊட்ட விரும்புறேன். முக்கியமான நிகழ்வு ஒன்று என்னன்னு சொன்னா, போர் தொடங்குறதுக்கு முந்தி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மிச்சமே உருக்கமா இறைவன் கிட்ட பிரார்த்தனை செய்யறாங்க. இது ஒரு லீடருக்கு ஈக்க வேண்டிய எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, மத்தது ஹையர் கனெக்ஷனை வந்து காட்டுது. அந்த நம்பிக்கையோட பலனாத்தான் 1000 வானவர்களை கொண்டு அல்லாஹ், அதாவது 1000 மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் வந்து இந்த போர்க்களத்துல வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முஸ்லிம்கள் அந்த டீமுக்கு வந்து உதவி செஞ்சான் அப்படின்றது எங்களுக்கு சொல்லிடும். அதே போல அடுத்த சம்பவம் என்னன்னு சொன்னா, இந்த போர்ல ஒரு சவால் ஐந்தது என்னன்னு சொன்னா, எதிரிகளோட முக்கிய தலைவர்கள் வந்து நேருக்கு நேர் மோதல். அதுல வந்து ஹம்சார் அலி, அலிர் அலி, ஒபைதர் அலி இவங்க 3 பேரும் போயிட்டு போயிட்டு நேருக்கு நேரா மோதுறாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது என்னன்னு சொன்னா, இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட்லயே வந்து ஒரு ஸ்மால் வின்ஸ் இவங்களுக்கு கிடைக்குது. அது என்னன்னு சொன்னா வந்து ஒட்டுமொத்த அந்த டீம்ட தன்னம்பிக்கையும் வந்து எப்படி உயர்த்துதுன்னு சொன்னா, இவங்க 3 பேரும் போயிட்டு குறைஷி காஃபிர்கள் இருந்த 3 பிரதானமான தலைவர்களை வந்து உயிரை எடுத்துடுறாங்க. சோ அதனால வந்து அன்னைக்கு அது ஒரு வெற்றிய அது ஸ்டார்ட் ஆக்க முந்தைய வந்து ஒரு ஸ்மால் வின்ன கொடுக்குது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா, போடுற முடிவு எப்படி இருக்குதுன்னு சொன்னா, இந்த சின்ன படை வந்து ஒரு குறைவா இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய உதவியால வந்து இந்த முஸ்லிம்கள் வந்து மகத்தான வெற்றியை பெற்றுக்கொள்றாங்க அப்படின்னு பெற்றுக்கொள்றாங்க. இதுல 14 சஹாபாக்கள் வந்து நோம்பு பிடிச்ச நிலையில வந்து ஷஹீதாகுறாங்க. குறைஷிகள்ல வந்து 70 பேர் மரணம் அடைகிறாங்க, 70 பேர் வந்து கைதியாக்கப்படுறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இதுல என்னது குறைஷிகள் அந்த நேரம் வந்து அழைக்கப்பட்ட ஃபிரௌன் அப்படின்னு அந்த நேரத்தில் உள்ள ஃபிரௌன் அப்படின்னு சொல்லப்பட்ட அபு ஜஹல் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா, அவன் வந்து இறந்து போறது வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இதுல முக்கியமான இன்னொரு திருப்பு முனைத்தான் என்னன்னா, போர் முடிஞ்ச பிறகு வந்து இந்த எதிரிகள்ல இருந்து 70 பேர் கைதியா வந்தாங்க இல்லையா, இந்த கைதிகள் கிட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எப்படி நடந்து கொண்டாங்க, அதாவது எப்படின்னு சொன்னா உலக வரலாற்றையே வந்து வியக்க வைக்கிற அளவுக்கு வந்து இவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து இந்த கைதிகள் கிட்ட நடந்து கொண்டாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க சொல்றாங்க இந்த கைதிகள் கிட்ட, உங்களோட யாரெல்லாம் வந்து எழுத படிக்க தெரிஞ்சவங்களா இருக்கிறீங்களோ, நீங்க ஒரு 10 குழந்தைகளுக்கு 10 முஸ்லிம் குழந்தைகளுக்கு நீங்க படிப்பிச்சீங்கன்னு சொன்னா, கல்வியை கற்றுக் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களை நான் விடுதலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. போர்ல வந்து உண்மையிலேயே இந்த குறைசிகள் வந்து எந்த அளவுக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அந்த முஸ்லிம்களையும் அநியாயம் செஞ்சாங்கண்டா, அவங்க அந்த போர் முடிஞ்சு வரக்குள்ள அவங்களோட மனநிலை எப்படி இங்க கைதியா போக்கல, நாங்க இப்ப முடிஞ்சோம், எவ்வளவு சித்திரவதை செய்யப்பட போறோமோ, இப்படி ஒரு மனநிலையில வந்தவங்களுக்கு இங்க கொடுக்கப்படுற தீர்ப்பு என்ன வைக்குதுன்னு சொன்னா, அவங்க கைதியா இருந்தவங்க வந்து டீச்சர்ஸா மாத்தப்படுறாங்க. சாரி. சோ இதுல இருந்து எங்களுக்கு விளங்கி கொள்ளணும் ஆயிக்குது எப்படின்னா, இஸ்லாம் வந்து கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்றத வந்து நாங்க விளங்கி கொள்ள இயலும். ஓகே, நெக்ஸ்ட் நாங்க இந்த பத்ர் போர்ல இருந்து என்ன மாதிரியான முக்கியமான சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்றத வந்து ஷிஃபானி சொல்லுவா. ஷிஃபானி. ஓகே, ஜஸாக்கல்லாஹு ஹைரா. பத்ர் இந்த வரலாறை வந்து நாங்க பார்த்தோம். இது உண்மையில 1400 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு வீர வரலாறு மட்டும் இல்ல. இந்த வீர வரலாறு இன்றைக்கு நாங்க எங்களோட லைஃப்ல நாங்க தினம் சந்திக்கிற, சாரி யாருடைய மைக் வந்து அன்மியூட் ஆகிக்குது, ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோங்க. நாங்க இன்றைக்கு தினம் சந்திச்சு கொண்டிருக்கிற எங்களோட போராட்டங்களுக்காக இந்த பத்ர் சொல்லித்தர வீர வரலாற்றை வெறும் வரலாற்றா மட்டும் இல்லாம லைஃபுக்கான லெசனா பாக்குறதுக்காக வேண்டித்தான் உண்மையில நாங்க இன்றைக்கு இந்த இடத்துல இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்க பாக்குற ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து எனக்கும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் நிறைய பலன் அல்லா தரணும். அது லைஃப்ல வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய, லைஃப்ல பிரயோகிக்கக்கூடிய ஆற்றல் அல்லா தரணும்னு சொல்லி துவா செஞ்சு கொள்றேன். இன்னைக்கு வந்து நாங்க நிறைய போர்களை வந்து சந்திச்சு கொண்டு தான் நிக்கிறோம்.
எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னா எங்கட எங்களுக்கு இருக்கிற எக்ஸாம் பத்தின பயமாய்க்கலும், எங்கட பிள்ளைகளுக்கு இருக்கிற எக்ஸாம் பத்தின பயமாய்க்கலும், எங்கட குடும்ப பிரச்சனைகள் ஆய்க்கலும், இல்ல பொருளாதார சிக்கல்கள் ஆய்க்கலும், இல்ல எங்கட பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் போன்ற நிறைய போர்க்களங்களை வந்து நாங்க இன்றைக்கு ஃபேஸ் பண்ணி கொண்டே தான் நிக்கிறோம். ரைட். இதுல வந்து பத்ர் எங்களுக்கு கற்றுத்தர ஒரு 10 ஆளும பாடங்களை மட்டும்தான் நாங்க இன்னைக்கு பேச போறோம். இந்த 10 தானே பத்ர் சொல்ற விஷயங்கள்னு பார்த்தா இல்லவே இல்லை. அது எண்ணில் அடங்காதது. டைம கருத்துல கொண்டு ரமலான் மாதம் எல்லாரும் நிறைய அமல் செய்யறதுக்கு காத்திருக்கிற என்ற அடிப்படையை வச்சு நாங்க ஒரு 10 விஷயத்தை மட்டும் சுருக்கமா இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், மஷூரா, ஷோரா, ஆலோசனை செய்யறதுல வலிமை. சரியா? ஆலோசனைன்னு சொல்றது வந்து லேசான ஒரு விஷயம் இல்லை. என்ன விஷயத்தை நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆலோசனையோட வலிமையை பத்தி பார்க்க போறோம். உண்மைத்தன்மை எப்படி இந்த பதில் சொல்லும் வாழ்வியல் தீர்வாய்க்குது, அசைக்க முடியாத உறுதி. அடுத்தது வந்து நேர்மறை எண்ணம். சரி, நெருக்கடி நேரத்துல இருக்கிற அமைதி, உயரிய லட்சியம், இருப்பதை வச்சு சாதிக்கிறது, எப்படி எங்களுடைய ரிசோர்சஸ் வந்து நாங்க ஃபுல்னஸா பயன்படுத்துறன்றது. அதுக்கப்புறம் முன்மாதிரி தலைமைத்துவம், லீடர்ஷிப்ன்றது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் எல்லா இடத்துலயுமே. இத பதில் என்ன சொல்லி தருவது? கசப்புணர்வுகள் இல்லாத ஒரு ஒற்றுமை, யூனிட்டி என்றா இதுதான். அடுத்தது தேவையற்ற சுமைகளை வந்து நாங்க எப்படி குறைக்கலாம், அதை எப்படி போக்கஸ் பண்ணி குறைக்கலாம் என்ற ஒரு சின்ன 10 விஷயத்தை வந்து நாங்க இன்னைக்கு இன்ஷால்லா டிஸ்கஸ் பண்ணலாம் இருக்கிறோம். ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆலோசனையின் வலிமை, த பவர் ஆஃப் ஷூரா. ரைட். ஃபர்ஸ்ட் பாடமாவே நாங்க இதுல இன்னைக்கு கலந்துரையாடல் ஷூராவை வந்து எடுத்ததுக்கான காரணம், இன்றைக்கு நாங்க இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல வந்து எல்லாருடையுமே ஒரு பெரும்பாலான மைண்ட் செட் எப்படின்னா, நான் எடுக்கிறது தான் முடிவு என்ற ஒரு ஈகோல தான் நாங்க நிறைய பேர் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா 1400 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் என்பதற்கான ஒரு பெரிய அடையாளமா இந்த பதில் இருந்துச்சு. சரி, இந்த பத்ர் போர்க்களத்தை பத்தி நாங்க அதுல வரலாற்று பின்னணியை பார்த்துட்டு தான் வந்தோம். அப்ப வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து முகாமிடுறாங்க. அப்ப அங்க குபாப் இப்னு முன்சிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒரு சாதாரண வீரர். அவர் வந்து கேக்குறாரு, யா ரசூலல்லாஹ், இந்த இடத்த வந்து தெரிவு செஞ்சது நீங்களா, இல்ல அல்லாஹ் இந்த இடத்த தெரிவு செய்ய சொன்னானாண்டு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எதையுமே மறைக்காம, இல்ல இது என்னது சொந்த முடிவுதான் என்று வந்து சொன்னாரு. உடனே அந்த வீரர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, அப்படின்டா இந்த இடம் வானம், நாங்க இங்க நிக்கிற இந்த கிணத்துக்கு பக்கத்துல வந்து முகாமிடுவோம், அந்த இடம் தான் எங்களுக்கு சாதகமா இருக்கும் என்று சொல்லி சொல்றாரு. அப்ப அவர் ஏன் அப்படி அல்லாஹ் சொன்னதான்னு கேக்குறாருண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு ஸ்டெப்லயும் வந்து வஹி இருக்கும் என்று அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வந்து சஹாபாக்கள்ட்ட இருந்துச்சு. அந்த அடிப்படையில தான் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வந்து சரியான ஒரு லீடரா செயற்பட்டு வந்து சரியா சொன்னாரு, இல்ல இது என்று சொந்த முடிவுதான். ரசூலுல்லாஹ்க்கு சொல்லி இருக்கலாம், இல்ல நான் தான் தலைவன், எனக்கு தெரியவா எந்த இடத்துல ஈக்கணும்னு சொல்லி நீங்களா செல்லணும்னு கேட்டிக்கலாம். ஆனா ரசூல் அந்த வேலையை செய்யல. அங்கே அந்த மஷூராக்கு, அந்த ஷோராக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதிப்பு கொடுத்தாங்க. அதே நேரம் வந்து இப்படி மதிப்பு கொடுத்து அவங்க அந்த இடத்தை மாத்தினது வந்து இந்த பத்ர வெற்றிக்கு ஒரு அடிப்படையா, ஒரு ஃபவுண்டேஷனா இருந்துச்சு என்றதை வந்து சொல்லலாம். இத வந்து நாங்க சைக்காலஜிக்கலா பாக்குறத, இந்த சைக்காலஜிக்கல் சேஃப்டி, அதாவது ஒரு குழுல இருக்கும் கடைசி மனிதனுக்கும் ஒரு கருத்தை சொல்ல தயங்காத ஒரு சூழலை வந்து உருவாக்கி கொடுக்கறது தான் ஒரு முக்கியமான தலைவரோட ஒரு குவாலிட்டி ஆயிக்கும், லீடரோட குவாலிட்டி ஆயிக்கும். அப்பதான் அந்த தலைவர் வந்து ஒரு வெற்றி தலைவராக மாறிடும் என்றதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த இடத்துல காட்டினாங்க. இதைத்தான் வந்து அல்லாஹ் வந்து தன் திருமறையில 3வது சூரா 159வது வசனத்துல சொல்றான், காரியங்களில் அவர்களுடன் ஆலோசனை செய்வீராக என்று வந்து சொல்றான். சோ நாங்க இன்னொரு விஷயத்த செய்யறதா இருந்தாலும் டிஸ்கஷன் பண்ணி ஒரு மஷூரா எடுத்து செய்யறது வந்து நிறைய பரக்கத் தரும். மசூரா செய்யுங்க, அதுல பரக்கத் ஈக்கி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த பரக்கத் வாரத்துக்கான ஒரு
பேசிக்கான விஷயம் வந்து ஷூராய்க்கு இதை நாங்க எங்களோட லைஃபோட கனெக்ட் பண்ணுவோம்டா சின்ன ஒரு விஷயம். நாங்க வீட்ல ஏதோ ஒரு இப்ப வச்சுக்கொள்வோமே, பெருநாள் வருது, ஒரு உடுப்பு எடுக்க போறோம், இல்ல ஆஃப்டர் பெருநாள் வந்து ஒரு எங்க சரி ஒரு அவுட்டிங் போக போறோம். ஏதாவது ஒரு விஷயம் எங்களோட புள்ளகளையும் வந்து எங்களுக்கு அதுல சேர்த்து கொள்ளலாம். புள்ளகள் என்ன சரி சொல்ல வார நேரம், உனக்கு என்ன தெரியும், நீ வாய மூடு, நான் சொல்றதை நீ கேட்டா போதும் என்று நாங்க எங்களோட புள்ளகளை அடக்குவோமா இருந்தா அங்கேயே வந்து உங்களோட புள்ளகளோட பர்சனாலிட்டி வந்து செத்து போய்த்திரும். சைக்காலஜி சேஃப்டி வந்து இல்லாம போய்த்திரும். ஸோ சைக்காலஜிக்கல் சேஃப்டியை வந்து கட்டாயம் நாங்க கொடுக்கணும். அதே மாதிரி நாங்க வந்து மத்தவங்களோட விஷயத்துக்கு வந்து காது கொடுத்து கேட்கறது வந்து எங்களை ஒரு நல்ல ஒரு லிசனரா, செவிமளிப்பாளரா, எல்லாரோட கருத்து உள்வாங்கக்கூடியவங்களா வந்து மாத்தும். செகண்ட் இதுல இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, வெயிட் ரைட், உண்மைத்தன்மை. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ரைட், இந்த ஷூரா பத்தி பாக்குற நேரம் இன்னொரு விஷயத்த சொல்லலாம். இதுல வந்து நிறைய உளவியல் ரகசியங்கள் இருக்குது மஷூரால. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் நாங்க பாக்குறோம்னு சொன்னா ஷேர் டிசிஷன் மேக்கிங், அதாவது முடிவுகளை வந்து பகிர்ந்து கொள்றது. ஃபர்ஸ்ட் டெக்னிக்கா வந்து எங்களுக்கு இதை பார்க்கலாம். அதாவது இது ஒரு குடும்பத்துல அல்ல நிறுவனத்துல எல்லா இடத்துலயுமே வந்து அரவணைச்சு சுமூகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழலை வந்து ஷேர் டிசிஷன் மேக்கிங், அதாவது எங்களோட முடிவுகளை பகிர்ந்து கொள்றது. நாங்க இப்படித்தான் செய்ய போறோம், இல்ல இது இப்படி செய்யலுமா என்ற விஷயத்த கொடுக்கறது வந்து எல்லாத்தையுமே ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஈஸியான வழியா இருக்கும். அதே நேரம் இப்ப நாங்க ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி புள்ளகள்கிட்ட இதை பத்தி சொல்ற நேரம் அவங்களோட வந்து செல்ஃப் எஸ்டீம் வந்து கூடும். அதாவது தன்னை பத்தின சுய மதிப்பு கூடும். நான் இந்த வீட்ல மதிக்கப்படுறேன், எனக்கும் வந்து ஒரு இடம் இருக்கே என்ற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, அவங்களுக்கு மேல ஒரு தன்னம்பிக்கை, இது போல கான்பிடன்ஸ் எல்லாம் வந்து அவங்கள்ட்ட நிறைய கூடும். அடுத்தது வந்து நாங்க பார்க்கலும் கோஆபரேட்டிவ் ஓவர்லெப், அதாவது வந்து இணைந்து செயற்படுறது, மற்றவங்களோட சேர்ந்து செய்யறது. அதாவது யாராவது ஒரு விஷயத்த கருத்து சொல்ல கொள்ள அது பிழையா இருந்தாலுமே அதை வந்து இல்ல நீ சொல்றது பிழை என்று சொல்லாம, நீங்க சொல்றது நல்ல விஷயம்தான், இதுல இப்படியும் சேர்த்து கொண்டா என்ன என்று சொன்னா அவங்க இன்னொரு இடத்துலயும் கருத்து சொல்றதுக்கு வந்து தயங்க மாட்டாங்க. ஆனா ஸ்டார்டிக்கே வந்து நீ சொல்றது பிழை, இப்படி செய்யலா, உனக்கு என்ன இதை பத்தி தெரியும் என்று சொன்னா வந்து அவங்களோட சமூகத்துல அவங்க பேசுறது சோசியலைஸ் ஆகுறதே வந்து இல்லாம போய்த்திரும். மூணாவது சைக்காலஜிக்கல் ஃபெக்டா இந்த மஷூரா வச்சு நாங்க பாக்குறதமா இருந்தா விமர்சகங்களை தேடணும். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உண்டு, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் உண்டு. என்ன தெரியுமா, நாங்க என்ன தெரியுமா செய்வோம், என்ன சரி மஷூரா கேக்குறேன்டா எங்களுக்கு சப்போர்ட்டிவான ஆட்கிட்ட கேக்குறது தான் வளமை. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லுவாங்க. ஆனா கட்டாயம் விமர்சகர்கள்ட்டையும் வந்து இந்த கருத்தை வந்து கேட்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குமா இருந்தா சாதக பாதகங்களை வந்து எடை போடுறது நல்லா இருக்கும். சொன்னா விமர்சகங்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதுல இருக்கிற பிழைகளையும் ஃபால்ஸையும் தானே தேட பார்ப்பாங்க. ஸோ எங்களுக்கு ஆதரவானவங்க வந்து நாங்க யார்கிட்ட சொல்றோமோ அவங்க வந்து ஆதரவா இருந்தா அவங்க நன்மைகளை மட்டும் சொல்லுவாங்க. இல்ல எங்களையும் விட எங்களையோட கொஞ்சம் எங்களை விமர்சிக்க கூடிய ஒரு ஆட்களா இருந்தா அவங்க அதுல இருக்கிற பாதகமான முடிவை சொல்லுவாங்க. ஆனா ஒரு விஷயம் மைண்ட்ல வைக்கணும், யாரு எதை சொன்னாலுமே முடிவெடுக்கிற திறன் வந்து உங்கள்ட்ட தான் நிக்கி. முடிவு வந்து உங்களோட கையில தான் நிற்கும். எல்லா கருத்துக்களையும் எடுத்து உள்வாங்கி அதை அனலைஸ் பண்ணி அதை எப்படி மோடிஃபை பண்ணி சக்சஸா கொண்டு போகலாம் என்ற யுக்தி வந்து எங்கட கையில தான் இருக்கு. யார் முடிவெடுக்கிறோமோ அவங்களோட கையில. பத்ர் போர்க்களத்திலே தான் நினைச்சு நபிசாஸ்மா அவங்க வந்து எல்லார்ட்டையும் கருத்தை கேட்டாங்க. என்னத்தை கேட்டாங்க, எதிரிகளோட பலவீனம் என்ன, அதை பத்தி பேசினாங்க. எங்க முகாமிட்டா நல்லம்னு பேசினாங்க. வெற்றி வந்து என்னென்ன கோணத்துகள் எங்களுக்கு கிடைக்கலாம், என்ன வகையில நாங்க வந்து முன்னோக்கி சென்றா வெற்றி கிடைக்கும் என்றது எல்லாமே வந்து யோசிச்சு முடிவெடுத்தாங்க. ரைட், லாஸ்டா இதுல சொல்லக்கூடிய விஷயம் வந்து அதுதான்
இறுதி முடிவு, டிசிஷன் மேக்கிங். டிசிஷன் எக்ஷன் வந்து கட்டாயம் எங்கள்கிட்ட தான் இருக்கணும். எல்லாரும் தார கருத்துக்களை வந்து ஒரு தராசுல போட்டு நிறுத்து, அதை சரியா பேலன்ஸ் பண்ணணும். இன்ஷால்லா மீட்டிங் டிஸ்கனெக்ட் ஆனா சேம் லிங்க்ல வந்து ஜாயின் ஆகுங்க. அடுத்தது வந்து இதைத்தான் வந்து அல்லாஹ் வந்து குர்ஆன்ல கேட்கிறான், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் செய்யாதவற்றை ஏன் சொல்கிறீர்கள்? ஈமான் கொண்டவர்களே நீங்கள் செய்யாதவற்றை ஏன் சொல்கிறீர்கள்? நாங்க வந்து இன்னொருத்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையும் கேட்டு அதை அனலைஸ் பண்ணி நாங்க செய்யணும் என்றது தான் இதுல வந்து பேசிக் ஐக்கியம். இந்த எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை, எனக்கு என்னன்னே தெரியல, எப்பயுமே ஒரு மாதிரி பாரமாயிக்குது, சரியா தூக்கம் வருதே இல்ல, சின்ன விஷயத்துக்கு கூட நிறைய கோபம் வருது, இப்படி எல்லாம் வந்து நாங்க சொல்லிக்கொண்டு இதுக்கு ஒரு பேர் வச்சு கொண்டு இருக்கிறோம், ஸ்ட்ரெஸ் என்று சொல்லி. சரி, அந்த ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தையை சொல்லிட்டு எல்லாத்தையும் ஈஸியா கடந்து போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இதுக்கு உண்மையான விஷயம் வந்து அது இல்ல. உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னால், இங்க ஒரு போராட்டம் நடக்குது. என்ன போராட்டம் தெரியுமா? இதைத்தான் வென் டயக்ராம் சொல்லி சொல்லுவோம். அதாவது ரியல் செல்ஃப், ஐடியல் செல்ஃப் ரெண்டு பார்ட் இருக்கு. ரியல் செல்ஃப் சொன்னா உண்மையில நான் யாரு, என் உண்மையான குணம் என்ன. ஐடியல் செல்ஃப்டா நான் எப்படி இருக்கணும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்ற கனவு பிம்பம். சரி, இதுதான் ஐடியல் செல்ஃப். இந்த ரெண்டுக்கும் இடையில மோதல் வாரது தான் உண்மையில அந்த ஸ்ட்ரெஸ்ஸா, அந்த குழப்பமா, நாங்க சொல்ற மாதிரி தூக்கம் இல்ல, எனக்கு மட்டும்தான் இந்த நிலைமை, நிறைய விஷயத்த சொல்றோமே. ஒரு ஏதாவது ஒரு நாங்க எதிர்பார்க்காத இல்ல நாங்க எதிர்பார்த்து நடக்காத ஒரு விஷயத்த நாங்க ஃபேஸ் பண்ற நேரம் இதெல்லாம் நாங்க சொல்றோம். சரி, இந்த வென் டயக்ராம பார்த்தா இது வந்து சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். ஆனா இத வந்து 1400 வருஷங்களுக்கு முன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பத்ர்லயே வந்து காட்டி தந்திருக்கிறாங்க. சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போமா? எப்படின்னு சொன்னா, இந்த ரியல் செல்ஃப் அண்ட் ஐடியல். சொல்லுங்கம்மா. ஓகே, சரி. நாங்க வந்து எப்படி சொல்லுவோம்னு சொன்னா, ரியல் செல்ஃப்ல வந்து எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நாங்க வந்து ஒரு வெளி உலகத்துக்கு வந்து நான் வேற ஒரு ஆளா, நான் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ற ஒரு ஆளா இல்ல, நான் ஃபார் எக்ஸாம்பிளா நான் வந்து எப்பயுமே தொழுகளை நீட்டி தொழக்கூடியவன் இல்ல, எந்த ஒரு சுன்னத் பிரேயரையுமே மிஸ் பண்ணாதவன் காட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று இருந்தா என் ஐடியல் செல்ஃபுக்கு தெரியும் நான் யாரு என்று சொல்லி. சரி, அப்ப வந்து எங்களோட ஆழ்மனம் என்ன தெரியுமா செய்யும்? அதை வந்து எங்களுக்கு உறுத்தி கொண்டே இருக்கும். இல்ல, நீ இவள் நானும் சொன்னது போய், நீ ஒரு பொய்யன் என்று எங்களைய வந்து உறுத்தி கொண்டே இருக்கும். அதுதான் அந்த முடிவெடுக்க முடியாத நிலைக்கான ஒரு காரணமா இருக்கும். இத நாங்க பத்ர் களத்தோட தீர்வா பார்ப்போம்னு சொன்னா, பத்ர் களத்துல இருந்த சஹாபாக்களை பாருங்க. அவங்கள்ட்ட வந்து இந்த முரண்பாடு இருக்கல, அவங்களுக்கு தெரியும். அவங்க வெளியே வந்து நாங்க வீரர்கள் என்று சொன்னாங்க. அது போல உள்ளுக்கும் வந்து அவங்க அப்படியே தான் இருந்தாங்க. அவங்களோட சொல்லும் செயலும் வந்து ஒண்டாத்தான் இருந்துச்சு. சொல்லும் செயலும் வந்து ஒண்டாத்தான் இருந்துச்சு. அவங்க வந்து அல்லாட பாதையில உயிரை கூட தியாகம் செய்ய தயாராகத்தான் அந்த இடத்துல இருந்தாங்க. அப்படியான ஒரு ஐடியல் செல்ஃபத்தை அவங்க வச்சிருந்தாங்க. போர்க்காலத்துக்கு வந்து அவங்களோட ரியல் செல்ஃபும் வந்து அப்படியே தான் இருந்துச்சு. அவங்க எதிரிகளோட படைய கண்டு திரும்பி ஓட இல்ல, இல்ல நாங்க தோத்துருவோம்ன்ற மைண்ட் செட்ல இருக்கல, ஒன்றுமே இல்லாம அவங்க ஒண்டாவே இருந்ததுனால. சரி, எப்படி அவங்களோட ரியல் செல்ஃப் வந்து நாங்க வீரர் என்று காட்டிச்சோ, ஐடியல் செல்ஃபும் நான் வீரர் என்ற தொத்து கொண்டுச்சு, அதோடே நின்றாங்க. அதனால அவங்களுக்கு இடையில எந்த ஒரு பதற்றமும் இருக்கல. இந்த தெளிவான நிலைத்தான் அவங்களுக்கு வந்து வெற்றியை தந்தது. இதுதான் இந்த ஒத்திசைவு என்று வந்து நாங்க சொல்லுவோம். அந்த 1000 பேரை எதிர்க்கிற இமாலய தன்னம்பிக்கை வந்து இந்த ஐடியல் செல்ஃபும் ரியல் செல்ஃபும் சேர்ற நேரம் மனிதனுக்கு வந்துச்சு. அப்படி சேர்ந்தா மனசாட்சிக்கு உண்மையா இருக்கும் மனிதனுக்கு வந்து அல்லாஹும் உதவி செய்வான், யாராலையும் வந்து அவங்களை வீழ்த்தேலாம். அதைத்தான் அல்லாஹ் வந்து இங்க கேட்கிறான், நீங்கள் செய்யாதவற்றை ஏன் சொல்கிறீர்கள்? வெளி பகட்டுக்காகவும் உள்ளொன்றை
வெளிப்பகட்டும் உள்ள ஈக்கிறதும் ஒன்றா ஈக்கணும் என்று சொல்லி மார்க்கம் வலியுறுத்துது. நாங்க செய்யாத ஒன்றை மத்தவங்களுக்கு சொல்லவானோன்னு சொல்றது அதுதான். இன்றைக்கு எங்களுக்கு ஈக்கிற பலருக்கு தன்னம்பிக்கை குறைவா இருக்கு. ஏன் தெரியுமா? வெளிய காட்டிக்கொள்ற பிம்பம் ஐடியல் உண்மையில நாங்க இருக்கிற ரியல் செல்ஃபுக்கு வேறையாக்கி. நீங்களே ஒரு 2 மினிட்ஸ் கண்ணை மூடி உங்களோட ரியல் செல்ஃபேம் உங்களோட ஐடியல் செல்ஃபேம் இமேஜ் பண்ணி பாருங்க. தெளிவா அது விளங்கும். நாங்க சொல்ற அறிவுரைகளை, நாங்க கொடுக்கிற வாக்குறுதிகளை நாங்க கடைபிடிக்கிறோமா? ஏன் என்ற சொல்லுக்கும் செயலுக்கும் இந்த இடையில வித்தியாசம் இருக்கி என்று சொல்லி நாங்க நினைச்சு பார்க்கணும். சரி, அப்ப இந்த பதிர் வீரர்களை போல பதிர்ல நீண்டிருந்த அந்த ஒவ்வொரு வீரர்களை போலையும் எங்களுக்கு உண்மையான வீரத்தை காட்டலும். இதுக்கு சின்ன ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். என்னன்னு சொன்னா, இன்றைக்கு எல்லா டைம் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொன்னா, ஏண்ட புள்ளால் ஸ்கூல்ல நல்ல ரேங்க் எடுக்கணும், ஏண்ட புள்ள எல்லா இடத்துலயும் ஷைன் ஆகணும். சோ என்ன செய்யறோம், மத்தவங்களோட முன்னுக்கு இந்த புள்ளைய பெர்ஃபெக்டா காட்டுறதுக்காக வேண்டி நாங்க நிறைய ஆசைப்படுறோம். அந்த ஆசை பிள்ளையான்னு கேட்டா இல்ல, பிள்ளை இல்ல, சரிதான். அந்த ஆசை சரிதான். ஆனா அதுக்காக என்ன செய்யறோம்னு சொன்னா, என் பிள்ளைக்கு வராததையும் திணிக்க பாக்குறோம். அந்த நேரம் தான் முரண்பாடு வருது. அந்த நேரம் என் புள்ள கொஞ்சம் பின் தங்குறது என்னையாலும் தாங்கல, அதுல வர தோல்வியில புள்ளலுக்கும் தாங்கல. அங்க ஸ்ட்ரெஸ் வருது, மன அழுத்தம் வருது. சரி, இன்னொரு ஸ்டெப் முன்னுக்கு போயிட்டு பாப்போமே. சரி, மதர்ஸ் டே எடுத்துக்கொள்வோமே. என்ன செய்வோம், இன்றைக்கு சோசியல் மீடியா எல்லாரோட கையிலயும் இருக்கு. அப்ப என்ன செய்வோம், உமா போட்டோ எடுத்து அது போட்டு நீங்க தான் வேர்ல்டு பெஸ்ட் மாம், உங்களே போல யாரும் இல்லை, என்னென்ன வார்த்தைகளை கொண்டு என்ன வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேரண்ட்ஸ உமாவை இம்ப்ரெஸ் பண்ணலுமோ எல்லா வேர்ட்ஸையும் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஆனா போனை வச்சுட்டு அடுத்த பக்கம் திரும்பி பார்த்தா உண்மை சொல்ற ஒரு சின்ன வேலையை கூட செய்யலாம். நீங்க ஒரே இப்படித்தான், எனக்கு வேலை தார, இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஐடியல் செல்ஃபுக்கும் ரியல் செல்ஃபுக்கும் இடையில வித்தியாசம் வர்றதுக்கான காரணம். ரைட்? எப்படி இருக்கணும், நீங்க ஐடியல் செல்ஃப் ரியல் செல்ஃப் ரெண்டுலயுமே நீங்க உங்களோட இறக்கம்னு காட்டுறீங்களா இருந்தா அது உங்களோட லைஃப்ல இருந்துச்சா இருந்தா இந்த போலி பிம்பங்கள் உங்கள்கிட்ட வராது. ரைட்? பதிர்காலம் தர அடுத்த பாடம் அசைக்க முடியாத உறுதி, ஆழமான உறுதி. சரி, சவால்களை எப்படி வெற்றியா மாற்றுறது என்றது பதிர் சொல்ற ஒரு இரகசிய தகவல். அங்க நம்பர் ஆஃப் கவுண்ட பாருங்களேன். நாங்க அந்த வரலாற்று பின்னணியை பாக்குற நேரமே பார்த்தோம். அது ஒரு போரா எடுக்கலுமான்னு கேட்டா ஏலா என்ன சொன்னா அங்க சமமே இல்ல. ஆனா மன உறுதி அந்த வெற்றிக்கு அடிப்படையா இருந்துச்சு. இதைத்தான் உளவியல் தத்துவத்துல கிரிட், அதாவது விடாமுயற்சி, காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங், எண்ணங்களை சீரமைக்கிறது என்ன நாங்க சொல்லுவோம். சரியா?